100-150 வீடு இருக்கு. இதுல ஃபார்வர்டு கம்யூனிட்டி இருக்கு, பிசி இருக்கு, எம்பிசி இருக்கு, எஸ்சி இருக்கு, எஸ்டி இருக்கு. எஸ்சி இருக்கு, எஸ்டி இருக்கு. ஓகேவா? எஸ்சி அருந்ததியர் இருக்காங்க. இப்படி எல்லா கம்யூனிட்டியும் ஒரே கிராமத்தில் ஒன்றாக வாழ்வதென்பது தமிழகத்திலேயே வேறு எங்கேயும் நீங்க பார்க்க முடியாது. இப்படி ஒரு மகத்தான ஒரு கிராமம் தான் இது. இந்த ஒற்றுமையை பேணி பாதுகாக்க வேண்டியது தமிழக அரசினுடைய கடமை. நீ வன நிலங்களில் நீ வாழ்ந்துகிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லி கோர்ட்டில் ஆர்டர் இருக்கு அப்படின்னு சொன்னா அந்த ஆர்டரை சேலஞ்சு பண்ண வேண்டியது யாரு? இந்த ஆர்டரை சேலஞ்சு பண்ண வேண்டியது தமிழக அரசு பண்ணியிருக்கணும். எங்களுக்காக தமிழக அரசு கோர்ட்டில் வாதாடி இருக்கணும். வாதாடி ஃபாரஸ்ட் ரைட் ஆக்டின் படி, வன உரிமை சட்டத்தின்படி இவங்களுக்கு வாழ்வதற்கான ஐந்து தலைமுறைகளாக இங்கே தான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. 5 தலைமுறைகள். இந்த 5 தலைமுறைகளாக அதாவது ட்ரெடிஷ்னல் டுவெல்லர்ஸ், இவங்க பாரம்பரிய குடியிருப்பு வாசிகள். இந்த குடியிருப்புகளை, பாரம்பரிய குடியிருப்புகளை அகற்றுவது என்பது ஏற்க முடியாதது. ஆகவே தமிழக அரசு இந்த எவிக்ஷன் என்கின்ற நடவடிக்கைக்கு எதிராக உடனடியாக நீதிமன்றத்தில் ஒரு சிறப்பு பெட்டிஷன், ஸ்பெஷல் பெட்டிஷன் ஒன்று போடுங்க. நீங்கள் இந்த எவிக்ஷனை உடனடியாக தடுத்து நிறுத்துங்க. நான் ஏன் இது வலியுறுத்துறோன்னா, இது எவிக்ஷன் பண்ணுவதற்கான நேரமே இல்லை. அது கரெக்டாக இன்னொரு 11 மாசத்தை, இன்னொரு 11 நாள்ல இந்த பாப்பா ஸ்கூலுக்கு போகுது. எக்ஸாம் எழுதுறான். 11 நாள் தான் இருக்கு. எக்ஸாம் எழுத போறான். என்ன மனநிலையிலிருந்து அது எழுதுவது? ஒவ்வொரு வீட்லயும் ஒவ்வொரு மாணவன் இருக்கிறான். இது தற்கொலைக்கு தூண்டக்கூடிய ஒரு நடவடிக்கை. இது என்ன மனநிலையில் இருக்கு? இது மாதிரி குழந்தைங்க நூற்றுக்கணக்கான குழந்தைங்க இந்த கிராமத்துக்குள்ள இருக்கு. ஆகவே இது எல்லாமே கணக்கில் கொண்டு ஃபாரஸ்ட் ரைட் ஆக்டின் படி அவங்கள மறுகுடியமர்த்தல் செய்யாமல் உரிய நஷ்ட ஈடு தராமல் அவர்களை வீடுகளை இடிப்பது, அந்த குழந்தைகளுடைய பள்ளி கல்வியை தொந்தரவு செய்வது அப்படி என்பது ஏற்க முடியாதது. ஆகவே உடனடியாக தமிழக அரசு கவனம் செலுத்தி இப்போதைக்கு இது நிறுத்துங்க அப்படின்றது தான் எங்களுடைய கோரிக்கை. இந்த கோரிக்கை நீங்க செவிசாய்க்கவில்லை என்று சொன்னால் இதை வலுவாக நின்று எதிர்ப்பது தவிர எங்களுக்கு வேறு எந்த வழியும் இல்லை. போராட்டத்திற்கு தமிழக அரசோ காவல்துறையோ எங்களை தூண்டக்கூடாது. நாங்கள் போராடுகிறோம் என்று சொன்னால் அது அவர்களுடைய தூண்டுதல் தான் என்பதை தான் நாங்கள் இங்கே பதிவு செய்ய விரும்புகிறோம். அந்த அடிப்படையில் உடனடியாக இந்த எவிக்ஷன் ஆர்டர்ஸை நிறுத்துங்க அப்படின்னு கேட்டுக்கொள்கிறோம். பி. துளசி நாராயணன், மாநில செயலாளர், தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம், மாவட்ட செயற்குழு உறுப்பினர், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் பார்ட்டி.